ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ வந்து நிதி ஆணையத்தை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகேவா? நிதி ஆணையத்தை பற்றி பார்க்கணும்னா அதோட விதி வந்து என்னென்னா 280 சரியா, 280 தான் அதோட ஆர்டிகல் நம்பர் சரியா. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அமைக்க வேண்டும் சரியா. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை வந்து இதை அமைக்க வேண்டும். ஓகேவா? இது வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பாகும் சரியா. இது வந்து என்னன்னா ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பாகும் அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷனில் இதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திரும்ப அரசியலமைப்பு தோன்றி 2 ஆண்டிற்குள் குடியரசுத் தலைவர் வந்து நிதிக்குழு ஒன்றினை அமைக்க வேண்டும் சரியா. அரசியலமைப்பு அதாவது இப்போ வந்து இது எப்படின்னா 1950 வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்கி முடிச்சாங்க சரியா. அது வந்து உருவாக்கப்பட்ட 2 ஆண்டுக்குள்ளே வந்து நிதிக்குழுவை வந்து யார் அமைக்க வேண்டும்னா குடியரசுத் தலைவர் வந்து அமைக்க வேண்டும் என்று யார் கூடுறாங்கன்னா அரசியலமைப்பு வந்து கூடுது சரியா. திரும்ப இது வந்து உறுப்பினர்கள் பற்றி பார்க்கணும்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருக்காங்க சரியா. இது வந்து ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. உறுப்பினர்கள் தகுதிகளையும் தேர்முறையினையும் எதுனா நாடாளுமன்றம் வந்து நிர்ணயம் செய்யுது சரியா. உறுப்பினர் தகுதியையும் தேர்முறையும் யார் இது பண்ணுறாங்க? நாடாளுமன்றம். ஓகேவா? திரும்ப வந்து நிதிக்குழுகள் வந்து அதோட பணியும் பரிந்துரைகளும் என்னென்னு சொல்லி பார்ப்போம் சரியா. வரி வருமானங்களை மத்திய மாநில அரசிலேயே வந்து பகிர்ந்து சரியா. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள வரி வருமானங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கிறது வந்து நிதி ஆணையத்தோட ஒரு வேலை சரியா. திரும்ப பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்தியாவின் தொகுப்பு நிதியை வந்து அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள் சரியா. இந்தியாவோட தொகுப்பு நிதிகள் இருக்கா, அதாவது காண்டிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம் சரி. காண்டிஜென்சி கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் சரியா. அதை வந்து அதிகரிக்கிறதுக்கான வழியை வந்து இந்த நிதி ஆணையம் தான் வந்து பரிந்துரைக்கும் சரியா. அது வந்து பஞ்சாயத்து நகராட்சிகளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவைப்படும் போது கொடுத்து உதவிக்கலாம். ஓகேவா? திரும்ப குடியரசுத் தலைவரை நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோரப்படும் பரிந்துரைகள் சரியா. குடியரசுத் தலைவரால் வந்து நிதி சம்பந்தப்பட்ட பல விஷயத்தில் வந்து கோரப்படும் பரிந்துரைகளையும் இந்த நிதி ஆணையம் வந்து தீர்த்து வைக்கும் சரியா. பொருளாதார மேம்பாட்டு விளங்க தேவையான ஆலோசனைகளை இது வழங்கு சரியா. பொருளாதாரம் வந்து மேம்பட்டு விளங்குறதுக்கு வந்து தேவையான ஆலோசனைகளையும் இது வழங்கு சரியா. உதவி மானியம் வழங்கப்படும் வழிமுறைகளையும் வந்து இது வகுத்து கொடுக்கும் சரியா. உதவி மானியம் எப்படி வழங்கணும் அதுக்கான வழிமுறைகளையும் இது வகுத்து கொடுக்கும் சரியா. திரும்ப வந்து என்னென்னா வைப்பு நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கு பற்றி பரிந்துரைத்தார் சரியா. வைப்பு நிதினா என்ன சொல்லணும்னா வைப்பு நிதினா இது அதுவும் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் மாதிரி தான் சரியா. அதில் வந்து மாநிலங்களுக்கு உதவித்தொகை எப்படி வழங்குவதுன்னு அதை பற்றின பரிந்துரையை இது வந்து வழங்குது சரியா. திரும்ப மாநில தொகுப்பு நிதியை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் வழங்குது சரியா. மாநில தொகுப்பு நிதியை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் இது வழங்குது சரியா. இதுக்குன்னு சில குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் என்ன சொல்லி பார்ப்போம் சரியா. இப்போ பரிந்துரைகளை வந்து குடியரசுத் தலைவரிடம் வந்து சமர்ப்பிக்கும் சரியா. இதோட பரிந்துரைகளை வந்து பிரதமர் சமர்ப்பிக்காது, குடியரசுத் தலைவரிடம் தான் போய் சமர்ப்பிக்கும் சரியா. குடியரசுத் தலைவர் நிதிக்குழுக்கு பரிந்துரைகள், அதாவது குடியரசுத் தலைவர் என்னன்னா நிதிக்குழு பரிந்துரைகள் வந்து பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அமைப்பிலும் சமர்ப்பிக்க வேண்டும் சரியா. பாராளுமன்றம் எப்போலாம் கூடுதோ அப்போலாம் ஒவ்வொரு அவையிலுமே வந்து யாருன்னா இந்த குடியரசுத் தலைவர் வந்து அந்த நிதிக்குழு பரிந்துரைகளை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் சரியா. நிதிக்குழு பரிந்துரைகளை வந்து இதான் முக்கியமான நிதிக்குழு பரிந்துரைகளை கட்டாயம் நடைபெறுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை சரியா. நிதிக்குழு பரிந்துரை இருக்கா, அது வந்து கட்டாயம் ஒரு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 பரிந்துரை பண்ணாங்கன்னா ஒரு 5, 6 அந்த மாதிரி வந்து பரிந்துரைகளை வந்து நிறைவேற்றுவாங்க. மிச்சத்தை வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் நிறைவேற்றுவாங்க, அப்படி விட்டுருவாங்க சரியா. இதான் வந்து நிதிக்குழு பற்றிய வந்து ஒரு சின்ன தகவல். இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிதிக்குழு வந்து இவ்வளோ தான். ஓகேவா? இதோட முடிச்சுக்கணும். தேங்க்யூ.